ஆதவ அர்ஜுனா எப்படி இந்த அரசியல் இதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் அந்த மார்டின் சொல்ற அந்த லாட்ரி மார்டினோட மருமகன். சோ ஏன்னா அந்த காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கட்சிகளும் இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே முதல் தப்பு திருமா தான் பண்ணியிருக்காரு. விசிகே அவங்க கட்சியில எவ்வளவு நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு தெரியாது. பட் அவங்க எல்லாத்தையும் முந்திக்கிட்டு இவருக்கு ஒரு பதவியை கொடுத்தது முதல் தப்பு. இந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு பிஜேபியோட பிளான்டட் இன் விசிகே. ஏன்னா அவங்களுக்கு எப்படினாலும் இந்த திமுக இருக்க அலையன்ஸ் கட்சிகளை எல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்குச்சப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரெட்டிஸ் இப்ப தமிழ்நாட்டுல நிறைய ரெட்டிஸ் இப்ப ஆந்திரால அரசியல் பண்ணிட்டு இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செய்யற வேலையே என்னன்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா போய் அந்த மேடையில விஜயோட உட்கார்ந்துட்டு விஜய் டிஎம்கேவை திட்டாரு. அது அவரோட இஷ்டம். இந்த ஆதவ அர்ஜுனா கைய தட்டி இது பண்றாரு பாருங்க. அது லுக்ஸ் எ லிட்டில் நாட் ஒரு கேவலமா தெரியுது. என்னன்னா அப்போனா நீங்க அந்த கட்சியில இருக்கக்கூடாது, விசிகேல இருக்கக்கூடாது. இல்லாட்டி விசிகே தலைவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த அலையன்ஸ்ல இருந்து வெளியே வரணும். விசிகே பார்ட்டியும் அந்த இப்ப நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் இந்த மது எதிர்ப்பு இது மாநாட்டுக்கு இந்த எல்லாமே ஊடகத்துல எல்லாத்துலயுமே வந்திருக்குது. இந்த மாதிரி இந்த பையனோட மாமனார் தான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஐயால அவங்களுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா, கை நீட்டி காசை வாங்கிட்டாங்க. ஐயால என்ன ஆக்ஷன் எடுக்குதுன்னு தெரியல. தவறு பண்ணியாச்சு. மேம், கடந்த 4 நாட்களா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக நடக்கிற இந்த குளறுபடிகள், பிசிகாவோட பிரச்சனை இதெல்லாம் இந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாக்கு அப்புறமா இது பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய பேச்சு எல்லாம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவரை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆதவ் அர்ஜுனா எவ்வளவு வருஷமா அரசியல்ல இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த விசிகால திருமாவளவன் அவருக்கு ஒரு 30 வருஷம் பாலிடிக்ஸ்ல ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்ப இன்றைக்கு ஒரு தோணான் துருத்தி யாருனால பாலிடிக்ஸ் வரணும்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு ரவுடிஸ் வராங்க, கேப்மாரிங்க வராங்க, மர்டரர்ஸ் வராங்க, குற்றங்கள் செய்தவங்க வராங்க, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அதுல ஆதவ அர்ஜுனா எப்படி இந்த அரசியல் இதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் அந்த மார்டின் சொல்ற அந்த லாட்ரி மார்டினோட மருமகன். சோ ஏன்னா அந்த காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கட்சிகளும் இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே ஃபர்ஸ்ட் தப்பு. அப்ப அவரு திருமாவளவன் முதல்ல இந்த பையனுக்கு இந்த பதவியை கொடுக்கறதுக்கு முன்னால முதல்ல அதை யோசிச்சிருக்கணும். எதுக்காக இந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க எல்லாம் மக்களுக்கு என்ன சேவை பண்ணுவார்கள். முக்காவாசி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கொள்ளடிச்ச காசை அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதே முதல் தப்பு திருமா தான் பண்ணியிருக்காரு. விசிகே அவங்க கட்சியில எவ்வளவு நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு தெரியாது. பட் அவங்க எல்லாத்தையும் முந்திக்கிட்டு இவருக்கு ஒரு பதவியை கொடுத்தது முதல் தப்பு. ரெண்டாவது என்ன மற்ற ஜெனரலா பப்ளிக் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு பிஜேபியோட என்ன ஒரு அங்க ஹி ஹஸ் பீன் இது பிளான்டட் இன் விசிகே. ஏன்னா அவங்களுக்கு எப்படினாலும் இந்த திமுக இருக்க அலையன்ஸ் கட்சிகளை எல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்குச்சப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரெட்டிஸ் இப்ப தமிழ்நாட்டுல நிறைய ரெட்டிஸ் இப்ப ஆந்திரால அரசியல் பண்ணிட்டு இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க செய்யற வேலையே என்னன்னா, அவங்க ஒரு சிலர் விஜயோட இருக்கிறாங்க, ஒரு சிலர் உதயநிதியோட இருக்காங்க, ஒரு சிலர் இங்க இப்ப விசிகேல இருக்காங்க, ஒரு சிலர் பிஜேபியில இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் மக்களுக்காக பாடுபடுறதுக்கு சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு வராங்களா, இல்லாட்டி அவங்க இதோட அந்த என்ன ராஜ்யத்தை அவங்க சாம்ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அரசியல்ல அவங்க அந்த திருட்டு சம்பாதிச்ச பணம், கொள்ளையடிச்ச கரப்ட் மணியை வச்சுட்டு இப்போ அரசியல் பண்றாங்க. அப்போ இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முதல்ல ஒரு அவங்களும் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அதனால 2 பேருக்கு மேலயும் தப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா
போய் அந்த மேடையில வித் விஜயோட உட்கார்ந்துட்டு விஜய் வந்து டிஎம்கேவை திட்டாரு, அது அவரோட இஷ்டம். திட்டுறது வைக்கிறது, நான் எந்த அரசியல் கட்சியும் ஒருத்தரை எதிர்த்துக்கிட்டு பேசுவாங்க செய்வாங்க. பட் வந்துட்டு அங்க வந்து அவங்களோட கட்சி வந்து விசிகே வந்து ஒரு அலையன்ஸ் பார்ட்டி ஃபார் டிஎம்கே. அப்படி இருக்கச்ச வந்துட்டு அதுக்கு வந்து இந்த ஆதவ அர்ஜுன கைய தட்டி இது பண்றாரு பாருங்க, அது லுக்ஸ் எ லிட்டில் நாட் ஏன்னா ஒரு கேவலமா தெரியுது. என்னன்னா அப்போனா நீங்க அந்த கட்சியில இருக்கக்கூடாது, விசிகேல இருக்கக்கூடாது, இல்லாட்டி விசிகே தலைவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த அலையன்ஸ்ல இருந்து வெளியே வரணும். அங்க உட்கார்ந்துட்டு அவங்கள கேவலப்படுத்துறது வந்து அது வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. அது வந்து ஒரு நல்ல பண்பாடுன்னு எனக்கு தோணல. ஆனா மேம் அவர் பேசும்போது ஒரு விசிக துணை பொதுச் செயலாளரா இல்லாம தாவேகாவோட ஒரு உறுப்பினர் அளவுக்கு அவரு ஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏதோ அந்த புத்தக இதுல வந்து அந்த கிளப்ல இஸ் எ மெம்பர். சோ அகையில விசிகாவோட பொது செயலாளரா வரலன்னு சொன்னாலும், நீங்க வந்து ஒரு பொது துறையில வந்து நீங்க ஒரு பதவியில ஒரு கட்சியில இருக்கும்போது, உங்க கட்சியை பத்தி இன்னொரு கட்சி தலைவர் அவதூறா பேசும்போது, நீங்க வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு கையை தட்டிட்டு இருக்கிறது வந்து டசன்ட் லுக் வெரி குட். அப்போனா நீங்க வந்து அந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டு நீங்க என்னன்னாலும் பேசுங்க, அது தவறு கிடையாது. ஆனா நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு அங்க வந்து அவங்கள கேவலப்படுத்துறது வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு பண்பாடா தெரியல. ஒரு அரசியல் என்ன சொல்றது, எத்திக்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் பப்ளிக்ல சொல்லி. அதுவும் தான் வந்து ஒரு இஸ் நாட் ஜஸ்ட் அ மெம்பர், விசிகேவோட மெம்பர் மட்டும் கிடையாது, இஸ் அ துணை பொது செயலாளர். அப்ப வந்துட்டு தனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அந்த பார்ட்டியோட, இல்லையா மேம்? இது அவர் பேசி 3 நாள் ஆகுது மேம். 3 நாள் கழிச்சு இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் நடவடிக்கை எடுத்துட்டு உடனடியா அவர் போய் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்ல இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு 20 நாள் ஆயிருக்குதுன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங்கர்ஸ் இவங்களும் வந்து இந்த பையன்கிட்ட நிறைய பணத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. விசிகே பார்ட்டியும் அந்த ஒரு இப்ப நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த மது எதிர்ப்பு இது மாநாட்டுக்கு வந்து இந்த எல்லாமே ஊடகத்துல எல்லாத்துலயுமே வந்திருக்குது. இந்த மாதிரி இந்த பையனோட மாமனார் தான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஐயால அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா, கை நீட்டி காசை வாங்கிட்டாங்க. ஐயால என்ன ஆக்ஷன் எடுக்குதுன்னு தெரியல. தவறு பண்ணியாச்சு. சரி, திரும்பவும் வந்துட்டு யார வந்து எந்த பதவியில உட்கார வைக்கணும்ட்டு ஒரு இருக்குது, ஒரு பழமொழி இருக்குது. நாயை வந்து சிம்மாசனத்து மேல ஏறி உட்கார வச்சுட்டா வந்துட்டு தன்னோட புத்தியை தான் கட்டும்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, மக்களுக்கு சேவை பண்றதுக்காக யாருமே வரல. நான் எப்பவும் இதை சொல்றது, 98% ஆஃப் தி அரசியல்வாதிகள் வந்து அவங்க கொள்ளடிச்ச காசையோ இல்லாட்டி அவங்க சேர்த்து வச்ச காசையோ இல்லாட்டி இந்த மாதிரி என்ன பிசினஸ்ல இருந்து அரசியலுக்கு எதுக்கு வரானா அதை காப்பாத்துறதுக்கு இல்லாட்டி ஒரு இன்கம் டாக்ஸ் ரேட் அவாய்ட் பண்றதுக்கு இதுக்காக தான் வராங்க. அப்ப வந்துட்டு திருமாக்கு நிறைய என்ன சொல்றதுன்னா கூச்சம், தட் இஸ் கை நீட்டி காசை வாங்கியாச்சு, கை நீட்டி அந்த பையனை வச்சு செலவு பண்ண வச்சாச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டு டிஎம்கேவோட உட்கார்ந்துட்டு நீங்க வந்து அவங்கள விமர்சிக்கிறதும் தப்பு. நீங்க வந்து அப்படின்னா நீங்க வெளியே வந்துட்டு நீங்க வந்து எங்களுக்கு டிஎம்கே பண்றது சரியில்லைன்னு சொல்றது வந்து ஒரு நியாயம். பட் இவ்வளவு நாள் 4 இயர்ஸ் அவங்களோட நீங்க டிராவல் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க கட்சியில ஒரு பொது செயலாளர் வந்து ஒரு வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க சொல்றீங்க, நான் பொது செயலாளரா, நான் வந்து துணை பொது செயலாளரா நான் வந்து அங்க பங்கெடுக்கலன்னு சொல்றதுக்கு வந்து அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது, என்ன சரியா ஒரு என்ன ஒரு கமிட்மெண்ட். நான் வந்து ஒரு பதவியில உட்காந்துருக்கேன், அந்த பதவிக்கு நான் எப்படி நான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு இருக்கு. அப்ப வந்து அந்த வரம்பை மீறி அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து செஞ்சதும் தப்பு. அதுக்கப்புறம் இப்ப வந்து இன்னைக்கு திரும்ப வந்துட்டு என்ன ஒரு நிர்பந்தத்துல வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாரோ அது தெரியாது. ஓகே, மேபி வந்துட்டு அங்க கொஞ்சம் இது நடந்திருக்கலாம், பூசல் நடந்திருக்கலாம், அகையில அதை போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு போயிருக்கலாம். இல்லாட்டி நிஜமாவே திருமாக்கு இந்த பையன் இப்படி பண்ணுவாருன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம். சோ அகையில அந்த இதெல்லாம் நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி எது இருந்தாலும் கூட திருமா செய்ததும் பெரிய ஒரு தவறு என்னென்றால், அவங்க கட்சியில பல வருஷங்களாக அவங்களோட டிராவல் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க.
தட் இஸ் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்க வரல. பட் அந்த கட்சி அவங்களோட அந்த கட்சி கொள்கையோட அவங்க டிராவல் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நடுவுல இன்னைக்கு வந்து இந்த அர்ஜுன் இந்த அர்ஜுனா வந்துட்டு வாட் இஸ் இஸ் கமிட்மெண்ட்? அந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான்? அவன் என்ன மக்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் வந்துட்டு அவங்க மாமனார் ஒரு பெரிய ஒரு லாட்டரி ஃப்ராடு. இவங்க வந்து இதே ஜெயலலிதா பீரியட்ல இந்த மார்டினுக்கு there was arrest warrant. அவர் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு கல்கட்டால. அப்பேற்பட்டவங்களை வந்து இவங்க வந்து தூக்கிட்டு வந்து அரசியல் பண்றாங்கன்னா இந்த அரசியல் கட்சிங்க மேலயும் தவறு இருக்குது, இன்க்ளூடிங் பிஜேபி. நான் வந்து பிஜேபி தான் மொத்த இது இந்த விளையாட்டுக்கு வந்து சொல்லுவாங்க பாருங்க, சூத்திரதாரின்னு சொல்றது வந்து பிஜேபி தான். இப்ப வந்துட்டு ஈவன் விஜய் இஸ் பேசிக்லி வெரி ஸ்டிஞ்சி ஃபெலோ. அவங்க வந்து இஸ் அ வெரி கஞ்ச பிசினாரி. அப்பேற்பட்ட பையன் எப்படி இவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ண? இது வந்து டெஃபினட்டா பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சி. அது வந்து எனக்கு வந்த தகவல் வந்து இது வந்து பிஜேபி தான். அப்ப வந்து பிஜேபியில இந்த அவங்க பிரைம் மினிஸ்டர் பேசுறாருல, நான் வந்துட்டு சிஸ்டம் கிளீன் பண்ண போறேன், ஸ்வச்சு, நான் வந்து எல்லாத்தையும் மாத்த போறேன், இந்த அரசு என்ன கரப்ஷன் ஊழலை இது ஒழிக்க போறேன்னு சொல்லி போட்டு ஊழலுக்கு மொத்த ஆதரவு கொடுக்கறது இந்த பிஜேபி தான். நீங்க வந்து அதை பார்க்கலாம், பாம்பேல ஆட்டும் சரி, இல்லாட்டி இதுல என்ன கர்நாடகால ஆட்டும் சரி, எந்தெந்த கட்சி ஸ்டேட்ல போய் அவங்க அந்த எதிர்கட்சி மெம்பர்ஸ் எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்கும்போது எல்லாம் ஊழல்வாதிகளை தான் வாங்கியிருக்காங்க. அப்ப வந்து இந்த அரசியல் கட்சிகள் 98% வாய் கிளிக்க மட்டும் பேசுறாங்க, நாங்க ஊழலை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு. ஆனால் யாருக்குமே மக்கள் பத்தியோ இல்ல நாட்டை பத்தியோ கவலை கிடையாது. அவர்களுக்கு நான் ஆட்சியில் இருப்பேனா, நான் பதவியில் இப்போ ஒன்னும் ஈவன் இன்க்ளூடிங் விஜய் வாட் இஸ் அந்த பையன் என்ன பேசுது, இந்த மாதிரி நான் வந்து முதல்வர் ஆவேன் 2026, நீ மக்களுக்காக என்ன சேவை பண்ணேன்னு சொல்லிட்டு நீ முதல்வர் ஆயிடுவேன். ஏன்னா உன்னோட ஃபேன்ஸ் வேணா வந்து ஓடி போய் உனக்கு ஓட்டு போடலாம் முட்டாள்தனமா. ஆனா எல்லா மக்களும் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல இருக்க 4 கோடி மக்கள் இஃப் யூ ஆர் ஓட்டர்ஸ், 4 கோடியும் வந்து முட்டாள்தனமா போய் விஜய் பின்னால ஓட மாட்டாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு திமிர், அந்த ஆணவம். தட் இஸ் நான் இதுல சினிமால இருக்கிறேன், என்ன பார்க்க மக்கள் ஓடி வர்ற அது கிடையாது. நிறைய மக்கள் என் மாதிரி இருக்கிறாங்க, எதிர்த்து பேசுறவங்க, யோசிக்கிறவங்க, சிந்திக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு இவங்களோட அந்த எண்ணம்னா அந்த பதவி,